ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குன்ட்டு கோயம்புத்தூர், சென்னை ஜோனல் அது எல்லாமே போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்இஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா C++, பைத்தான் 99 வருது. ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுறது 12/6 அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. ஆஸ் பர் 12/6 தான் அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்லோடுக்கு 12/6 லாஸ்ட் டேட்டு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா 6/6 சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 11 வரலும் உங்களுக்கு 11 நைட் வரலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் அப்லோடை பற்றி நம்ம சொல்லலை. ஏன்னா 12 வரல இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி 12க்கு பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆஸ் பர் அவங்க என்ன சொன்னாங்களோ அதே பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க, டிஎன்ஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் க்ளோஸ்டு. சரி, நேற்று அதாவது 11th முடிஞ்சிருச்சு, 11th மிட்நைட்டோட முடிஞ்சிருச்சு. ரேண்டம் நம்பர்ஸ் வேர் ஜென்ரேட்டட் அண்ட் அவைலபிள் டு வியூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ மேட் பேமெண்ட். ஸோ யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ரேண்டம் நம்பரை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று எனக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு 12/6 வரல இருக்குது. இன்னைக்கு வரல நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் இது வரல நீங்கள் அப்லோட் பண்ணலினாலும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் யூசர் ஐடி இது பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் செக் பண்ணி ரேண்டம் நம்பரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷன் 13/6 30 வரலும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17 days ஹியர் பண்ண போகிறாங்க வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 10/7 அதாவது ஜூலை 10th தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆஸ் பர் ஷெட்யூல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 12 ரேண்டம் நம்பர் வரும்னு சொன்னதுனால ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க மேடம், இந்த ரேண்டம் நம்பர்னால் என்ன? இந்த ரேண்டம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டுக்கும் ரேண்டம் நம்பருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இதுக்கு ரேங்க் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனை பர்சன் இப்போ 1 lakh பீப்புள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ண 1 lakh பீப்புளுக்கும் ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் ஃப்யூச்சரில் ரொம்ப ரேர் கேஸாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எங்கேயாவது தேவைப்படும் போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆனால் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆன மாதிரி. ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே, அதாவது யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ, யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணது கூட சொல்லுவாங்க, அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ரேண்டம் நம்பர் கிடச்சிருக்கும். ஸோ ரேண்டம் நம்பருங்கிறது என்னென்னா, ஒரு பர்சனுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ இது முன்னாடி இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நம்பராக இருக்குது, எனக்கு பின்னாடி நம்பராக இருக்குது. ஸோ அதனால் இவனுக்கு முன்னாடி ரேங்க் வரும், பின்னாடி ரேங்க் வரும், தயவு செஞ்சு ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர்டு, நீங்கள் கன்ஃபார்மாக டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பராக தான் இது கருதப்படுது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஒரு வேளை ஜென்ரேட் ஆகலைன்னா என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பண்ணலாம். இல்லை அதுக்குரிய கொரீஸ் நீங்கள் இந்த மெயிலுக்கு அனுப்புங்க. இமீடியட்டாக உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதுக்குரிய இம்மீடியட் ஆக்ஷன் வந்து எடுங்க. ரேண்டம் நம்பர் வரல அப்படின்னா இம்மீடியட் ஆக்ஷன் எடுங்க. ரேண்டம் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, நம்பர் வந்து ஹையாக இருக்குது, லோவாக இருக்குது, லோவாக இருக்கிற பர்சனுக்கு வந்து ரேங்க் வந்து முன்னாடி வரும் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பியூராக உங்களுடைய மார்க்கை வச்சு மட்டும்தான் ரேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 10 தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அது வரல உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் எது என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் கம்யூனிட்டி ரேங்கா இல்லை வந்து ஜென்ரல் ரேங்கில் போகிறீங்களா, ஸோ அந்த எல்லாமே அதை வச்சு தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கொரீஸ் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறது ஒன்று வந்து இன்னமும் டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து 7.5 ரிசர்வேஷனு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் முடிஞ்சு தான் ஜென்ரல் கேட்டகரி வருவாங்க. சரிங்களா? ஸோ அது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே டிஎன்ஏ உங்களுடைய சைட்டில் வந்து போடுவாங்க. நீங்கள் ஒன்றா நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டீட்டெயில்ஸ் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் கேட்டகரி எப்படி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்கு இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் கொடுத்துட்டு உங்களுடைய கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய கட் ஆஃப் கொடுத்து இந்த காலேஜ் கிடைக்குமான்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக நம்ம டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதை தவிர்த்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் ஷீட்டோட லிங்க் இருக்குது. அதை ஃபில் பண்ணுங்கள். அதாவது 99 உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நீங்கள் 1 or 2 months ஆகும். நீங்கள் வந்து ப்ராப்பராக காலேஜ் போகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ஆகிடும். ஸோ அதனால் அது வரல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்கு வந்து முடிய போகுதுன்னு தெரியல. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அட்லீஸ்ட் வந்து 2 ரவுண்டாவது முடிஞ்சால் தான் உங்களுக்கு காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. அது வரல ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க. கவுன்சிலிங் டேட்டே இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 days வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் டைம் நிறையா இருக்குது. தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த காலேஜை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலேஜை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுங்க. நம்மளுடைய கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ரேண்டம் நம்பர் வந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வந்துருச்சுன்னா எஸ்ஆர் நோ கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சிலர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களும் டாக்குமெண்ட் வந்து மறக்காமல் இன்றைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சும்மா ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணால் பார்த்தாது. கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கான வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இவங்களும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸாகவும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரேண்டம் நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வராது. வேணால் மார்க்ஸ் அந்த டாக்குமெண்ட் பக்காவாக டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.